Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ஒரு சூப்பரான மாம்பழ குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல், எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல், வீட்டில் இருக்கிற பால் அப்புறம் மாம்பழம் இதை மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்டியாக இந்த மாம்பழ குல்ஃபி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே என்ஜாய் பண்ணி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் டைமில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மாம்பழ குல்ஃபி ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பால் கூட எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு பாருங்கள், ஒரு 4 அல்லது 5 பீஸ் அளவுக்கு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி அப்புறம் பாதாம் எடுத்து வச்சுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மட்டும் சரியாக இருக்கும். இந்த மாவை கரைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த அரிசி மாவு நம்ம 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், இந்த 3 மாவில் ஏதாவது ஒரு மாவு எடுத்துக்கிட்டால் போதும். 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே ஜாஸ்தியாக ஆகிட வேண்டாம். இப்போ இந்த 1/2 டம்ளர் பாலை சேர்த்து இந்த மாவை நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம கரைச்சிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு மாவும் சேர்க்காமலேயே நீங்கள் பால் மட்டும் வச்சுமே குல்ஃபி செய்யலாம். ஆனால் அந்த குல்ஃபி நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே சீக்கிரமாக உருகிடும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாவு சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நல்லா உருகாமல் நல்லா க்ரீமியாகவும் நமக்கு அந்த குல்ஃபி இருக்கும். ரொம்ப நேரம் உருகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மாவு சேர்த்து செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவை கரைச்சி வச்சாச்சு. நம்ம மாம்பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த பல்ப்பை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாம்பழம் தான் அப்படின்னு கிடையாது, எந்த மாம்பழம் உங்களுக்கு இப்போ இந்த சீசனில் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மாம்பழத்தில் புளிப்பு இருக்கக்கூடாது. நல்லா இனிப்பான நல்லா தித்திப்பாக இருக்க மாம்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் குல்ஃபி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாம்பழத்தில் இருக்கிற பல்ப்பை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த மாம்பழத்துடைய ஃப்ளேவரும் ஒரு மைல்டான எல்லோ கலரும் நமக்கு இந்த குல்ஃபியில் கிடைக்கும். அதுவே போதும். எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை ஃப்ளேவரோ எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். நல்லா மாம்பழ டேஸ்ட்டோட மாம்பழத்தோட வாசனையோட இந்த குல்ஃபி நல்லா சூப்பராகவே இருக்கும். நல்லா தித்திப்பாக இனிப்பாக இருக்க மாம்பழம் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளஷை பூரா எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி மாம்பழத்தை அரைச்சி ரெடி பண்ணி அந்த பேஸ்ட் எடுத்து ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாம்பழத்தோடைய வாசனையே சூப்பராக இருக்குது. நல்ல எல்லோ கலராக இருக்குது. மாம்பழம் நல்லா பழமாக இருந்தால் தான் நல்ல எல்லோ கலரில் இருக்கும். இந்த ஃப்ளேவரே நமக்கு இந்த குல்ஃபிக்கு போதுமான அளவுக்கு சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியலாக எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ நம்மளுடைய மாம்பழ பல்ப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பால் இருக்கு இல்லையா, அதை இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முதல்ல பாலை கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பால் சேர்க்குறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு தடவை பொங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை கொதிக்க வச்சிடணும். நல்லா 1/2 லிட்டர் பால் திக்காக காயிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா சுண்டை காஞ்சி வரணும். அப்போ தான் நமக்கு குல்ஃபி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பால் பொங்க பொங்க நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் அந்த பாலுடைய அளவு கம்மியாகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இடையில கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஆடை படியும். அந்த ஆடையை ரிமூவ் பண்ணிடாதீங்க. இந்த பாலோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்மளுடைய குல்ஃபி. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து பால் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அரிசி மாவு பேஸ்ட் எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம்.
மாவு பேஸ்ட்டை சேர்த்துட்டு உடனடியாக கலந்து விட்டுடுங்க, ஏன்னா அடியில் டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா மாவையுமே சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால்னா 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பாலில் நீங்கள் செய்கிறீங்கன்னா 4 டீஸ்பூனாக போட்டுக்கோங்க மாவு. கோதுமை மாவு, அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், இது 3ல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் பாருங்கள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பாலில் இந்த மாவு நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அந்த மாவுடைய பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும் நமக்கு குல்ஃபி. அதே சமயம் நல்லா திக்காக வரும் இந்த பால். இப்போது மாவு சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வரும். அது வரைக்கும் முதல்ல இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடையில ஒரு கரண்டி வச்சு கலந்து விடுங்க, ஏன்னா மாவு சேர்த்துருக்கிறதுனால அப்படியே அடியில் செட்டில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இடையில கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்துடுச்சு. மாவு சேர்த்த பிறகு நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நான் இன்றைக்கி 3/4 கப் சேர்த்துருக்கேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். உங்கள் மாம்பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் சர்க்கரையோட அளவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மாம்பழம் நல்ல இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும்போது நல்லா திக்காகி வர்றது உங்களுக்கே நல்லா க்ரீமியாக வரும் நம்மளுடைய இந்த குல்ஃபி மிக்சர். அது மாதிரி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்படி கரண்டியில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே எவ்வளவு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். இப்போ அந்த மாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்மளுடைய குல்ஃபி மிக்சர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதம் வந்த பிறகு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆறின பிறகு நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த குல்ஃபி மிக்சர் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு இன்னுமே நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதோடைய பதமும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆறின பிறகு இந்த குல்ஃபி மிக்சரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். மொத்தமாக கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரே தடவையிலேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய இருந்தால் 2 பேட்சாக போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மாம்பழத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா மிக்சி ஓட விடும்போது உங்களுக்கு மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா இது 2ஐயும் சேர்த்து ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் எந்த மாதிரி ஒரு பதத்தில் எவ்வளோ ஒரு ஸ்மூத் மிக்சராக இது இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி திக்காக நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் நம்மளுடைய குல்ஃபி நல்லாயிருக்கும். இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பாதாம் இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து அந்த குல்ஃபி சாப்பிடும்போது இந்த முந்திரி பாதாம்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இடையில வாயில் வரும்போது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய குல்ஃபி மிக்சர் ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை குல்ஃபியாக செட் பண்ணுறதுக்கு குல்ஃபி மோல்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் கடையில் குல்ஃபி மோல்டு கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளர் போதும். சாதாரண டம்ளர்லேயே நம்ம இந்த குல்ஃபியை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் இந்த குல்ஃபி மிக்சரை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இதை ஃபில் பண்ணிவிடுங்க. 4 டம்ளர்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு இதை நம்ம செட் பண்ண போகிறோம். இதை கவர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சில்வர் ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்க இது இருக்கு இல்லையா, பட்டர் ஷீட் இருக்குது என்கிட்ட. நான் இப்போ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். பட்டர் பேப்பர் வச்சு கூட இந்த டம்ளரோட சைஸ்க்கு நல்லா கட் பண்ணி போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் போட்டு நீங்கள் வைக்கும்போது தான் மேலே வந்து ஐஸ் படியாமல் இருக்கும் ஃப்ரீசரில் வைக்கும்போது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு நான் இப்போ கவர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா சில்வர் ஃபாயில் கிடச்சிதுன்னா அது கூட வச்சு கவர் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் கூட போதும். இந்த டம்ளரோட சைஸ்க்கு கட் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம சின்ன சின்னதாக ஹோல் போட்டு நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ தான்
நமக்கு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து சாயாமல் நமக்கு நல்லா நேராக அந்த குல்ஃபியில் இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் கவர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே சூப்பராக செட் ஆகிக்கும். இப்போ இதில் மேலே வந்து நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது மேலே ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கு வந்து சாயாமல் நம்ம குல்ஃபியில் நேராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டிக்கு உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த டம்ளரோடைய கீழ் அடி வரைக்குமே நல்லா படுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நம்மளுடைய குல்ஃபி நம்ம வீட்டில் இருக்க டம்ளர்லேயே சூப்பராக செட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் ஜோனில் வச்சுடுங்க. குறைஞ்சது 8 மணி நேரம் இருந்தால் தான் நல்லா செட் ஆகும். இல்லைனா நீங்கள் ஓவர் நைட்டு கூட விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் முதல் நாள் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் எடுத்திருக்கேன். நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய குல்ஃபி சூப்பராக, நம்மளுடைய மாம்பழ குல்ஃபி நல்லாவே செட் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. நல்லா டைட்டாக, நல்லா க்ரீமியாக, நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. எல்லாத்தையுமே நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா டைட்டாக நல்ல கல் போல் செட் ஆகிருக்கு. நீங்கள் உடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். இல்லை உடனே நீங்கள் சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நார்மல் வாட்டர் வச்சுட்டு அந்த தண்ணியில் இந்த டம்ளரை ஒரு 3 செகண்ட் மட்டும் வைங்க. ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் இல்லையா, ஒரு 3லேருந்து 5 செகண்ட் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த டம்ளர்லேருந்து எடுக்க வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா க்ரீமியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரான மாம்பழ குல்ஃபி நல்லா க்ரீமியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 3 செகண்ட்ஸு 3 செகண்ட்லேருந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் இந்த நார்மல் வாட்டரில் வச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எடுக்க வந்துடும். நல்ல சூப்பரான மாம்பழ குல்ஃபி. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ க்ரீமோ இல்லை எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாக இந்த சம்மருக்கு சூப்பராக செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராகவே உங்களுக்கும் வரும். வீட்டில் இருக்க டம்ளரே போதும், அதை வச்சே நீங்கள் ஈஸியாக குல்ஃபி செட் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியான டேஸ்டியான இந்த குல்ஃபி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.